யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணின்னு ஒரு பாட்டு வர மாதிரி எங்கள் ராணி தேர்ந்தெடுத்ததாலே ஆள வந்த துரோகி நம்ம வேணால் சொல்லிக்கலாம். என்ன பண்ணிட்டார் இவர் சாதனை? அந்த பொதுக்குழுவில் என்ன தீர்மானம் நிறைவேற்றினீங்க? 41 பேர் கரூரில் இறந்துட்டான்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. இரங்கல் தீர்மானம். அந்த 41 பேருக்கு என்ன பண்ணிச்சு அதிமுக? வாசிக்கிறாரு எங்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன். அதில் என்ன கொடுத்தேன்னு சொன்னாரா? கரூர் மக்கள் கேவலமானவர்களா? கரூர் சவுத்தில் தான் சேருது. அப்போ தென் தமிழகத்தில் யாராவது செத்து போயிட்டா எதுவும் பண்ண மாட்டீங்க கட்சி சார்பாக. அம்மா இருக்க வரைக்கும் நடந்தது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செத்து போனால் செங்கோட்டைக்கு எதிர்ப்பாக பண்ணுறதுக்காக அந்த வீட்டை தேட்டு போய் 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க. இந்த ஆள் நெரிச்சல்லாம் ஒன்றும் அவர் சாகலைங்க. அவர் வந்திருக்காரு பாவம், ஏதோ ஹார்ட் அட்டாக் என்ன வச்சது. இவங்க நெரிச்சல் இவரை பார்க்க வர்றதுக்கு. ஏதோ இறந்துட்டார், போய் வீட்டுக்கு போய் கொடுத்தது ஆறுதல். ஏன் அங்கே கொடுக்கல? ஒரு பொதுக்குழு இப்படி தான் நடக்குமா? பொதுவாக எப்படி நடக்கும்? எப்படி பொதுக்குழுவில் அம்மா என்ன பண்ணுவாங்க? பொதுக்குழு இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒரு 20 மாவட்ட செயலாளர் லைனாக கூப்பிடுவாங்க, பேசுங்கம்பாங்க. அவர் இன்னொருத்தரை பற்றி பேசுவார். அவர் கவுண்டருக்கு அவங்கள கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. யாரையாவது ஒரு 10 பேரை கூப்பிட்டு பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறது கரெக்டான 10 மாவட்ட செயலரை பேச விட்டுருக்கீங்களா? நீங்கள் நிர்வாகிகள் பலர் உட்காந்துருந்தாங்களே. லைலாவை தெரியுமா டேய் ஸ்டாலின் அப்படின்னு பேசுறது வளர்மதி. இந்த முதல்வர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. முதல்வரான பின்னாடி டே லைலாவை தெரியுமான்னு. டே உனக்கு லைலாவை தெரியுமா? அதிமுக பொதுக்குழுல பேசுறாங்க. இன்னும் சுதந்திரமா நடமாடிட்டு இருக்கா அந்த பொம்பளை.